அண்ணி கொஞ்சம் வாங்கல. இந்த பூஜா என்னென்னமோ கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சு? ஏ பூஜா, சொன்னா கேளுடி. என்னாச்சு? எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? என்ன பூஜா, உங்க மேதுக்கு பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு? அண்ணி, எனக்கு ஒண்ணும் ஆகல. இவதான் இந்த வீட்டை விட்டு போக போறேன்னு சொல்றா. இவளோட சேர்ந்து என்னையும் வர சொல்றா அண்ணி. அதனாலதான் இதெல்லாம் தூக்கிட்டு வந்து நானும் நிக்கிறேன். என்னது? வீட்டை விட்டு வெளியில போறியா? என்னாச்சு பூஜா உனக்கு? என்ன திடீர்னு வீட்டை விட்டு போறேன்னா பேசிட்டு இருக்க? என்ன எதுவும் கேட்காதீங்க அத்தை. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அதுதான் ஏன்னு கேக்குறேன்ல. முதல்ல என்ன காரணம்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போலாமா வேணாமான்னு முடிவு பண்ணலாம். என்னால எதுக்கு அத்தை உங்களுக்கு கஷ்டம்? எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை நானே தாங்கிக்கிறேன். நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அத்தை. இத பாரு, இன்னொரு வாட்டி வீட்டை விட்டு போறேன்னு சொன்ன அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரு பாத்துக்கோ. அம்மா, அவளையாமா தடுக்கிறீங்க? அவதான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றால, போனா நல்லது தானே. போய் தொலைட்டுன்னு விடுங்க. போ. ஏண்டா நீ கொஞ்சம் சும்மா இருடா. இத பாரு பூஜா, இப்ப எதுக்காக வீட்டை விட்டு போனோங்கிற? அப்படி என்னதான் நடந்துச்சு? அத்தை, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் அத்தை. என்ன இப்ப கொலைகாரின்னு சொல்றாங்க, பாம்புன்னு வேற சொல்றாங்க. இதுக்கு மேலேயும் நான் உங்க கூட இருந்தோம் இந்த மேல வீண் பழிய சுமத்தி அசிங்கப்படுத்துவாங்க அத்தை. அப்படி ஒரு நிலைமை மட்டும் உங்களுக்கு வரவே கூடாது அத்தை. அதனாலதான் நான் இங்க இருந்து போறேன். அந்த துர்கா எங்க போனாலும் என்ன பண்ணாலும் யாருக்கு அத்தை தெரியும்? ஆனா அந்த சக்தி வந்து இங்க என்ன சொல்றா? நீங்க தான் ஆள் வச்சு கடத்திட்டீங்கன்னு சொல்றா. நான் தான் ஐடியா கொடுத்தேன், அதனாலதான் நீங்க இந்த வேலையை செஞ்சீங்கன்னு சொல்லாம சொல்லிட்டு போறா. நான் உங்க கூட இருக்கிறதுனாலதான் அந்த சக்தி உங்க மேல இவ்ளோ பெரிய பழிய தூக்கி போட்டு போறா. இனிமே அவளுக்கு அந்த இடத்தை மட்டும் கொடுக்கவே கூடாது அத்தை. நான் உடனே இந்த வீட்டை விட்டு போறேன். கிளம்பு போ. பூஜா 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 இரு பூஜா. என்னை விட்டு போறேன்னு சொல்றியா? என் பையன் என்ன புரிஞ்சுக்கல, என் பொண்ணு என்ன புரிஞ்சுக்கல, நீயும் என்ன புரிஞ்சுக்காம இப்ப வீட்டை விட்டு வெளில போறியா? மாயும் வயிறு மறந்த என் பொண்ணு என்கிட்ட கொச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்காதவங்க வீட்டுல போய் இருந்துகிட்டா. அவளுக்கு பிறந்த பேர குழந்தைய கூட ஆசையா தொட்டு தூக்கி கொஞ்சம் கூட விடாம பண்ணிட்டா. ஆனா நீதான், நீ ஒருத்திதான் எப்பவும் என் பக்கத்திலேயே இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீயும் என்ன கைவிட்டு போறேன்னு சொல்ற பாத்தியா? சரி போ போ. இல்ல அத்தை. இத பாரு பூஜா, நான் சொன்ன என் பேச்ச கேப்பியா நீ? கேப்பத்த, கண்டிப்பா கேப்பேன். அப்படின்னா இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போ. அத்தை, அது வந்து பூஜா நீ எதுவும் பேசாத. லக்கேஜ் எடுத்துட்டு உள்ள போன சொன்னவன. வா. என்ன பண்ணியாவது கண்ணை கசக்கிட்டு உள்ள போயிடுறா. இவளை என்ன பண்றது? செம்மையா ஆக்டிங் பண்ண பூஜா. உன் நடிப்பை பார்த்து அந்த ரங்கநாயகியை ஏமாந்துட்டானா பாரு. அம்மா, அவங்கள ஏமாத்த தானே இப்படி ஒரு சீனே போட்டேன். அப்பப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டிமெண்ட் சீன்லாம் போடணும். இல்லனா நம்மள இங்க இருந்து துரத்தி விட்டுருவாங்க. சூப்பர் சூப்பர் ஆக்டிங் பூஜா. அப்பா பாப்பா பாப்பா பாப்பா, வசனம் பேசுறது என்ன, கண்ணீர் விடுறது என்ன, பெர்ஃபார்மன்ஸ் பட்டைய கலப்பிருச்சு பூஜா. ஏய், இவ்வளோ நடிப்பு திறமையை வச்சுட்டு நீ ஏன் பூஜா வேஸ்டா இங்க இருக்க? பேசாம சினிமாவுக்கு போலாம்ல, இல்ல சீரியல்ல தான் நடிக்க போலாம்ல. என்ன முறைக்கிற? சரி விடு, அது பிடிக்கலன்னா என்ன போ. கீழே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன்ல, இந்த வீட்டை விட்டு போறேன்னு தானே சொன்னேன். வீட்டை விட்டு போறதெல்லாம் முக்கியம் இல்ல, நீ ஜெயிலுக்கு போகணும், அதுதான் முக்கியம். நீ கூட பரவாயில்ல, ஆனா உங்க அம்மா இருக்காங்களே, அம்மா
ஐயோ, இவங்க தான் பாவம். வயசான காலத்துல ஜெயிலுக்குள்ள எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே. அதுவும் கொலை கேஸ்ல ஆயுள் தண்டனை வாங்கின கைதி மாதிரி இருக்கணும். அத்தை, ஜெயிலுக்குள்ள ஏசி கிடையாது, போன் கிடையாது. தோ இங்க ஓசிட்டு சாப்பிட்டுட்டு சுத்திட்டு இருக்கீங்களே, அந்த மாதிரிலாம் சுத்திட்டு இருக்க முடியாது. கொசு வேற கடிக்கும். ஐயோ பாருடி. அது கூட பரவாயில்ல. அப்புறம் இங்க கட்டிட்டு சுத்துறீங்களே இந்த பனாரஸ் சேலை எல்லாம், இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள எல்லாம் இருக்கவே முடியாது. நூலு சேலை தான். லேசா அப்படி இப்படின்னீங்கன்னா கிழிஞ்சிரும். அது கூட பரவாயில்ல. உங்களை மாதிரி வயசான கைதிகள் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க தெரியுமா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு இடத்துல நிக்க விடாம வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. அடிக்கிற வெயில்ல தோட்ட வேலையெல்லாம் பார்க்கணும், பாத்திரம் கழுவணும், அப்புறம் கக்கூசு கழுவணும். ஐயே, இதெல்லாம் நீங்க எப்படி பண்ண போறீங்கன்னே தெரியல அத்தை. அத்தை நீங்க பாவம் அத்தை. ஐயோ ஐயோ. ஏய், என்னடி இது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. வெயில்ல போறதுக்கே நான் பயப்படுவேன். நான் எப்படிடி ஜெயில்ல இருப்பேன்? மா சும்மா பயந்துட்டு இருக்காத. அந்த வெற்றி நம்ம கிட்ட சும்மா சீனை போட்டு போயிட்டு இருக்கான். அவன் சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ முதல்ல இப்படி பயப்படாம இரு. இல்லன்னு வச்சுக்கோயேன், நானே அவனை கொன்றுவேன். சரியான பயந்தாங்குழி. அவன் என்ன ஜெயில போடுவேங்கிறான், இவன் என்ன கொல்லுவேங்கிறா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே கடவுளே. நடக்க போற எலெக்ஷன்ல அம்மா ஜெயிக்கணும். அதுக்கு எந்த மாதிரியெல்லாம் பிரச்சாரம் செய்யணுமோ நாம அதை இமிடியேட்டா செய்ய ஆரம்பிக்கணும். ரங்கநாயகியத்தை செஞ்ச இடைஞ்சல் எல்லாத்தையும் ஊர் மக்கள் கிட்ட எடுத்து சொல்லுவோம். அதுவே நமக்கு பிரச்சாரமா இருக்கும் சக்தி. நாம பொய்யா குத்தம் சொல்றோன்னு அவங்க எதிர் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கே நமக்கு டைம் சரியா போயிடும். அதனால நாம மக்களுக்கு செய்ய போற நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி ஓட்டு கேட்போம். அதுதான் நமக்கு சாதகமா இருக்கும். நமக்கு சாதகமான விஷயம் எது, பாதகமான விஷயம் எதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அத்தை. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நீங்க இந்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக ஒரு பக்காவான பிளானை போட்டு கொடுக்கறதுக்கு நிறைய ரிசர்ச் ஏஜென்சி இருக்காங்க அத்தை. அவங்கள யாரையாவது ஒருத்தரை நம்ம கூப்பிடலாம். அவங்க போட்டு கொடுக்கற பிளான் படி நம்ம பிரச்சாரத்தை டிசைன் பண்ணலாம். அப்படி செஞ்சோம்னா நீங்க தான் அத்தை ஜெயிப்பீங்க. எங்க அம்மாவை நீங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இந்த ஊரே அவங்க மேல கோவமா இருக்காங்க. அப்படிலாம் நம்ம நம்பிட்டு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக ரங்கநாயகியத்தையும் அவங்க கூட இருக்கிறவங்களும் என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த ஊர்க்காரங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா? அவங்கள நம்ம பக்கம் இழுக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உங்களை ஜெயிக்க வைப்பேன். இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஊரே ரங்கநாயகிக்கு எதிராதமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. அவங்கள நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையுமே வெற்றி தயங்காம செய்வோம். அத்தை, வெற்றியை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்க அத்தை. ரிசர்ச்காரங்களை நம்ம நாளைக்கே வர சொல்லி பேசிடலாம். அவங்கெல்லாம் எதுக்கு? அவங்கள கூப்பிட்டா வீணா செலவு தான் அதிகமாகும். அம்மா, நீங்க கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு வீணா போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இப்படி கண்டவங்கன்னு யார சொல்ற? பூஜாவியா? அதை பத்தியெல்லாம் பேச வேணாமா? இந்த தேர்தல் விஷயத்துல நான் தான் உங்க பக்கம் இருப்பேன்னு சொன்னேன்ல. இப்போ நான் உங்க பக்கம் தான் இருக்கேன். நான் உங்க கூட இருக்கேன்ற நம்பிக்கையில இருங்க. நீங்க தான் ஜெயிப்பீங்க. இந்த ஊர் முழுக்க மீனாட்சி தான் ஜெயிப்பான்னு பேசிக்கிறாங்க. ஆனா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு நான் உறுதியா சொல்றேம்மா. நீ சொல்றது உண்மையா இருந்தா என்ன ஜெயிக்க வை பார்க்கலாம். நமது வேட்பாளர் மீனாட்சி அம்மா. நமது சின்னம் அன்னக்கரண்டி. நமது வேட்பாளர் மீனாட்சி அம்மா. நமது சின்னம் வணக்கங்க. நமது சின்னம் அன்னக்கரண்டி. உங்கள் ஓட்டு மீனாட்சி அம்மாவுக்கு. நமது சின்னம் அன்னக்கரண்டி. உங்கள்
என்னங்க மீனாட்சி அம்மாவுக்கு கண்டிப்பா ஓட்டு ஆ, போடுங்க. கண்டிப்பா வரோம். மீனாட்சி அம்மாவுக்கு அண்ணா இந்தாங்க எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. மீனாட்சி அம்மாவுக்கு அப்படியே பக்கத்து தெருவுல போய் போயிட்டு கரண்டி. வந்துடலாம். மீனாட்சி அம்மா மீனாட்சி அம்மா வணக்கம் மீனாட்சி அம்மா. வணக்கம். அன்னக்கரண்டி இந்தாங்க அன்னக்கரண்டி மீனாட்சி அம்மா மீனாட்சி அம்மாவுக்கு மீனாட்சி அம்மா மீனாட்சி அம்மாவுக்கு நன்றி. மீனாட்சி அம்மாவுக்கு மறக்காம எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. அன்னக்கரண்டி அன்னக்கரண்டி வணக்கங்க. இந்தாங்க வணக்கம். ஓட்டு போட்டுருங்க அம்மாவுக்கு அன்னக்கரண்டி மீனாட்சி அம்மா ஓட்டு போட்டுருங்க. வணக்கம் வணக்கங்க. வணக்கம். மீனாட்சி அம்மா அன்னக்கரண்டி மீனாட்சி அம்மா ரொம்ப நன்றிங்க. வாழ்த்துக்கள் சந்தோஷம். மீனாட்சி அம்மா, உங்களுக்கு இந்த ஊர்ல ரொம்ப நல்ல பேர் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஆ, நீங்க ஜெயிச்சு வந்ததும் எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி தரணும். கண்டிப்பா. உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா நிறைவேத்தி தரேன். ரொம்ப நல்ல கண்டிப்பா செய்யறேன். நமது வேட்பாளர் நமது வேட்பாளர் நமது சின்னம் நமது வேட்பாளர் நமது சின்னம் நமது வேட்பாளர் ரங்கநாயகி. ரங்கநாயகி அம்மா வாழ்க வாழ்க. நமது சின்னம் இணையரே. நமது வேட்பாளர் ரங்கநாயகி. நமது சின்னம் இணையரே. எடுங்க ரங்கநாயகி அம்மா வாழ்க. ரங்கநாயகி அம்மா நமது சின்னம் அண்ணா இந்தாங்க. சின்னம் இத புடி அக்கா, ரங்கநாயகி அம்மா கண்டிப்பா போட்டுருங்க. இணையரே. வாங்க. இணையரே. உங்கள் வெற்றி சின்னம் ரங்கநாயகி அம்மா ரங்கநாயகி அம்மா ரங்கநாயகி நமது வேட்பாளர் நமது வேட்பாளர் நமது சின்னம் வணக்கம்மா இந்தாங்க நமது வேட்பாளர் ஓட்டு போட்டுருங்க நமது சின்னம் ஆ சரி நமது வேட்பாளர் சரி, ஓட்டு போட்டுருங்க நமது வேட்பாளர் போலாமா? நமது சின்னம் நமது சின்னம் வாங்க. உங்கள் வெற்றி வேட்பாளர். இந்தாங்க. மறக்காம ஓட்டு போட்டுருங்க. கிணறு சின்னம் இந்தாங்க. அண்ணா மறக்காம ஓட்டு போட்டுருங்க. மறக்காம போட்டுருங்க வந்தாச்சுல கொடுத்துட்டு வாங்க ஆ, சரிம்மா. வேற என்ன சரி சரி அன்னக்கரண்டி நமது வேட்பாளர் மீனாட்சி அம்மா நமது சின்னம் அன்னக்கரண்டி எனது அருமை மக்களே, தாய்மார்களே, நீங்க யாரும் இந்த கவர்ச்சி எல்லாம் கண்டு ஏமாந்துடாதீங்க. நல்லா மேக்கப் போட்டுட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு ஓட்டு கேட்க வருவாங்க. அவங்க பேச்செல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஓட்டு கேட்டு அழகான பெண்கள் கூட வருவாங்க. அத பார்த்து ஏமாந்துடாதீங்க மக்களே. பொன்னான வாக்குகளை நம்ம கிணத்து சின்னத்துக்கே வாக்களிங்க. மறந்துடாம அழுத்திடுங்க. உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் வெற்றி வேட்பாளர். உங்கள் ஓட்டு. மக்களே அது கிணறு இல்ல பாழும் கிணறு. அந்த பாலும் கிணத்துலயே நீங்க எல்லாம் ஓட்டு போட போறீங்க? வேண்டாம் மக்களே, நம்ம வயித்துக்கு சோறு போடுற அன்னக்கரண்டிக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் ஓட்டு நமது சின்னம் அன்னக்கரண்டி. நமது ஓட்டு. நம்ம கிணறு சின்னப்ப பாலும் கிணறு சின்னம் ஆயிடுச்சுண்ணே. ஆமாண்ணே விடுறா விடுறா பாத்துக்கலாம்டா. விட்றாவா நமது சின்னம் சின்னம் நமது ஓட்டு ரங்கநாயகி அம்மாவுக்கு வெற்றி வேட்பாளர். ரங்கநாயகி அம்மா நமது ஓட்டு மீனாட்சி அம்மாவுக்கு நமது சின்னம் அன்னக்கரண்டி உங்கள் ஓட்டு. மீனாட்சி அம்மாவுக்கு தலைவி. இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. இந்த எலெக்ஷன்ல எங்க அம்மா உங்களை ஜெயிப்பாங்க. நீங்க எங்க அம்மா முன்னாடி வந்து மன்னிப்பு கேப்பீங்க. இத நான் நடத்தி காட்டுறேன். இது சத்தியம்.
ஒரு நிமிஷம். என்ன? ஏய் சக்தி, என்ன சக்தி எஸ்கேப் ஆகுறியா? அத்தையை பார்த்த உடனே உனக்கு பயமா? நீ தெரு தெருவா அலைஞ்சாலும் உங்க அம்மாக்கு ஒரு ஓட்டு கூட விழாது. எல்லா ஓட்டும் எங்க அத்தைக்கு தான் விழும். இப்படி நீ அலையறதுக்கு பதிலா ரோட்ல ஏதாவது இட்லி கடை போட்டு வியாபாரம் பண்ணிருக்கலாம். ஒரு 1000-2000 தேறி இருக்கும். ஏய், சரி சரி கிளம்பு, நாங்க பிரச்சாரம் பண்ணணும்ல. போ. நமது ஓட்டு நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் உங்கள் சின்னம் எங்கள் ஓட்டு. வெற்றி வேட்பாளர் ஆமா, எங்க தெருவுக்குலாம் வரக்கூடாது. திரும்பி போமா. அத்தை, பாத்தீங்களா? அங்க பாருங்க, எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு அவ எப்படி நிக்கிறா பாருங்க. போருங்க. இப்ப எதுக்கு திரும்பி போக சொல்றீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. என்ன தம்பி தெரியாத மாதிரி கேக்குற? உங்க அம்மா தானே பஞ்சாயத்து தலைவியா இருந்தாங்க. எங்க பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? எங்க தெருவுல 5 வருஷமா தண்ணி வரல, அதை தீர்த்து வச்சீங்களா? ஓட்டு கேட்கற அன்னைக்கு மட்டும் தான் வருவீங்களா? இதுக்கு முன்னாடி என்னைக்காவது வந்திருக்கீங்களா? தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்காத ரங்கநாயகி இங்க ஓட்டு கேட்க வரக்கூடாது. ஓட்டு கேட்க விட மாட்டோம். ஆமா விட மாட்டோம். திரும்பி போங்க. நாங்க விட மாட்டோம். போங்க. திரும்பி போங்க. வராதீங்க. எங்க ஓட்டு உங்களுக்கு இல்ல. திரும்பி போங்க. அத்தை, இங்க நிலைமை சரியில்லை. தயவு செஞ்சு வாங்க போலாம். வாங்க. டேய் வாடா வேமா. வந்துட்டேன்டா. வாங்கப்பா. எல்லாம் லைன்ல வாங்க. தண்ணி வந்திருக்கு. வாங்கப்பா. வாங்க. லைன்ல வா. இருங்க. நடந்த குடம்லாம் எடுத்து போங்க. இதெல்லாம் லைன்ல வைங்க. டேய், குடம் நிறைஞ்சிச்சுன்னா தள்ளி வைடா. இன்னைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப தண்ணி கொடுக்குறாங்கப்பா. சந்தோஷம்.
இனிமே உங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனையெல்லாம் வராது. அதுக்கு இந்த வெற்றி கேரண்டி. அந்த கேனர் அடே. தேர்தல் வந்ததும் அதை செய்யறோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் நாங்க கிடையாது. நீங்க எதை கேட்டாலும் மாத்துடா, அது இன்னைக்கே செய்வோம், இப்பவே செய்வோம். டேய் மாத்து டக்குன்னு மாத்துடா டேய். போ